ஹர்ஷா சாய் யாரு? இன்ஃபேக்ட் நான் இதை யார்கிட்டயுமே வெளியில சொல்லல. 8 வயசா இருக்கும்போது என் அம்மா இறந்துட்டாங்க. அவங்க என்கிட்ட ஒண்ணு மட்டும் தான் சொல்லுவாங்க. Newly launched Vivo V40 series now available at Purvika. Visit your nearby Purvika showroom. வாலும் கர்ணன். That's how people portray you in Tamil Nadu. All over the world I guess so. தமிழ்நாட்டுல இருக்கிற மக்களோட அன்பு இருக்கு இல்லையா, அது வேற லெவல் இருக்குன்னு சொல்லலாம். ஹர்ஷா சாய் யாரு? நான் படிச்சுட்டு இருக்கும்போது கோவிட் வந்துச்சு. அந்த சமயத்துல தான் நான் யூடியூப்ல வீடியோஸ் போட ஆரம்பிச்சேன். அந்த சமயத்துல நான் ஒர்க் அவுட் கூட பண்ணுவேன். அப்படிதான் நாங்க இந்த யூடியூப் சேனலை ஆரம்பிச்சோம். என்கிட்ட ஒருத்தர் இதை சொன்னாரு. எங்ககிட்ட தர்மம் கேட்டாங்கன்னா அது அவங்களுக்குலாம் ₹1 ₹2 கொடுக்கறதுக்கு கூட இவங்கெல்லாம் ரொம்ப யோசிப்பாங்களாம். ஆனா எங்க வீடியோஸை பார்த்த பிறகு இவன் இவ்வளோ சின்ன பையனா இருக்கான், இவனே காசு அள்ளி இறச்சிக்கிட்டு இருக்கான், ₹1 வேண்டாம், ₹1 ரொம்ப கம்மி, அட்லீஸ்ட் நம்ம ₹10 கொடுக்கலாம். இப்படிதான் நம்ம வீடியோஸ் பெரிய இம்பாக்டையே உருவாக்கி இருக்கு. ஹியூஜ் க்ரௌட் இருக்கும்ல, அது வீட்டுக்கு போயிட்டு நீங்க ரியலைஸ் பண்ண மூமெண்ட் எப்படி இருக்கும்? என் மேல நாளைக்கு யாராவது பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தினா கூட அப்படியே அவங்க எனக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், சிலர் எங்களோட எல்லா வீடியோஸும் ஃபேக்குன்னு வேற சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர்லாம் நிறையவே பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா நீங்க சினிமா இண்டஸ்ட்ரியில எனக்கு இந்த ஹீரோவுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரஜினி சாரை ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்லை, ஆந்திர பிரதேஷ் அப்புறம் இருக்கிறவர்களில் எல்லாத்துலேயுமே அவர் தான். மெகாலூக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் தினேஷ். என் பக்கத்தில் இருக்கக்கூடியவருக்கு நான் தனிப்பட்ட வகையில் ஒரு பெரிய இன்ட்ரோ கொடுக்கணும்னா ஒரு நாள் ஃபுல்லாக கொடுக்கணும். அப்படி ஒருத்தரோட இணைஞ்சிருக்க இன்னைக்கு நேர்காணலில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹர்ஷா சாய், வெல்கம் டு த ஷோ. ஸோ நிறைய பேருக்கு வாலும் கர்ணன், கர்ணன் ரைட்? ஸோ தட்ஸ் ஹவ் பீப்புள் போர்ட்ரேட் யூ இன் தமிழ்நாடு, ஆல் ஓவர் த வேர்ல்ட். அப்படி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. சென்னை சென்னை ரொம்ப நல்லா இருக்கு. இது ரொம்ப அழகான ஒரு இடம். இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்கு. ஹர்ஷா சாய் யாரு? அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன பண்றாரு? ஹர்ஷா சாய் ஒரு சாதாரண பையன், அவ்வளோதான். சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் நாங்கள் வீடியோஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். பிகின்ஹுட்ஸ் எப்படி வேலை செய்கிறீங்களோ அதே மாதிரி தான் ஹர்ஷா சாயும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அது மூலமாக நாங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதை மக்களுக்கே திரும்ப கொடுத்துருவோம். எங்கள் வீடியோஸோட கோலே இன்ஸ்பிரேஷனை டெலிவர் பண்ணணும், பார்க்கறதுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கணும். எப்படி இந்த கான்டென்ட் கிரியேட்டராக மாறுறீங்க? பிஃபோர் தட் வாட் ஹர்ஷா சாய் ஆக்சுவலி டஸ்? நான் சொல்கிறேன், உண்மையிலேயே அது ஒரு நல்ல கதை. விசாகப்பட்டினமில் இருக்கிற கீதம் யூனிவர்சிட்டியில் தான் நான் என்னோட கிராஜுவேஷனை முடித்தேன். அதுவும் கம்ப்யூட்டர் சயின்ஸ். நான் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த சமயத்தில் தான் கோவிட் வந்துச்சு. அப்போ எல்லாருக்கும் லீவு கிடைச்சதில்ல. அந்த சமயத்தில் தான் நான் யூடியூப்ல வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். அந்த சமயத்தில் நான் ஒர்க் அவுட் கூட பண்ணுவேன். நீங்களும் நிறையவே ஒர்க் அவுட் பண்ணுவீங்க போல இருக்கே. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஒர்க் அவுட் அப்புறம் என்னோட டயட்டில் இருக்கிற டிப்ஸ், அதில் இருக்கிற சயின்ஸ், இந்த மாதிரி அதில் இருக்கிற எல்லாத்தையுமே கேட்பாங்க. அந்த சமயத்தில் தான் இது எல்லாத்தையும் யூடியூப் வீடியோவாக ரெடி பண்ணி அப்படி தான் நாங்கள் இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்தோம். அதே மாதிரி எனக்கு 8 வயசாக இருக்கும்போது என் அம்மா இறந்துட்டாங்க. அவங்க என்கிட்ட ஒன்று மட்டும்தான் சொல்லுவாங்க, அவங்க ஒரு டிவோட்டி, அவங்களுக்கு கடவுள் பக்தி ரொம்பவே ஜாஸ்தி, நிறைய நல்ல விஷயங்கள் பற்றி அவங்க என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி தான் ஒரு நாள் அவங்க என்கிட்ட நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும்னு சொல்லுவாங்க. பர்பஸ் இல்லாத வாழ்க்கை எதுக்கு பிரயோஜனப்படாதுன்னு அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சீக்கிரம் இறந்துட்டாங்க. நான் என் வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நான் என்னோடய கிராஜுவேஷனை முடித்தேன். ஆனால் அவங்க என் மனசில் ஒரு சில நல்ல விதைகளை விதைச்சிருக்காங்க. அதனால தான் நானும் சில நல்ல விஷயங்களெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படிதான். ஆனால் அதுக்கப்புறம் தான் நம்ம வீடியோஸில் ஒரு விஷயம், அதாவது ஒரு பர்பஸ் இருக்கணும், மக்களுக்கு நம்ம உதவுறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும்னு முடிவெடுத்தேன். அதே மாதிரி நம்ம வீடியோஸ் யாராவது பார்த்த பிறகு நாமளும் இந்த மாதிரி உதவி பண்ணுங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ளேயும் வரணும். ஸோ அப்படி தான் ஒரு இம்பேக்டை உருவாக்க முடியும்னு நான் காலேஜில் படிக்கும்போது நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இனிஷியலாக நாங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப பொறுமையாக தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆரம்பித்தோம், பண்ணிகிட்ருக்கோம். அப்படி தான் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அப்போது அந்த சமயத்தில் என் லைஃப் எப்படி பர்பஸ்ஃபுல்லாக மாற்றுறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் இப்போது ஓகே, ஏதோ ஓரளவுக்கு ஐடியா இருக்குது எனக்கு. ரைட், இந்த மாதிரியான வீடியோஸ் பண்ணுறது மூலமாக சில பேரை இன்ஸ்பயர் பண்ண முடியும், சொசைட்டியில் பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ண முடியும், நிறைய பேர் அதை பண்ணுறதுக்கு நாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்க முடியும். இப்போ நான் நினச்ச மாதிரி லட்சக்கணக்கான பேரை நம்மளோட வீடியோஸ் இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முன்னாடி என்கிட்ட ஒருத்தர் இதை சொன்னார், எங்கள் வீடியோஸ் வரதுக்கு முன்னாடி யாராவது
எங்ககிட்ட தர்மம் கேட்டாங்கன்னா அது சிக்னலில் இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை கோயில் வாசலில் இருக்கிறவங்களா இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் ₹1 ₹2 கொடுக்கறதுக்கு கூட இவங்கெல்லாம் ரொம்ப யோசிப்பாங்களாம். ஆனால் எங்கள் வீடியோஸை பார்த்த பிறகு என்னாச்சு தெரியுமா? இவன் இவ்வளோ சின்ன பையனா இருக்கான், இவனே காசு அள்ளி இறச்சிக்கிட்டு இருக்கான், நாம ஒரு ₹10 கொடுத்தா Actually, 10 என்ன? rupees. அதேதான். இப்படிதான் நம்ம வீடியோஸ் பெரிய இம்பாக்டையே உருவாக்கியிருக்கு. எப்படின்னா ₹1 வேண்டாம், ₹1 ரொம்ப கம்மி, அட்லீஸ்ட் நம்ம ₹10 கொடுக்கலாம். யாராவது ஒருத்தர் நம்ம வீடியோஸை பார்த்த பிறகு இந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கும் போது, தெருவில் இருக்கிறவங்க கஷ்டப்படும் போது அங்கே இருக்கிற யாராவது ஒன்றா சேர்ந்து கஷ்டப்படுறவங்களுக்கு உதவ ஆரம்பிச்சாங்க. ஹர்ஷா சாயுடைய லைஃப் ஜேர்னியில் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருப்பீங்க. மெயின்லி நிறைய பேருடைய ஃபேமிலியில் போயிட்டு உதவி பண்ணும்போது அவங்களாம் உங்களை சன் மாதிரி பார்த்து பீப்புள் வில் ட்ரீட் யூ லைக் அ சன். அவங்களுடைய குழந்தைய அவங்கள ட்ரீட் பண்ணி அவங்க அம்மாலாம் உங்களுக்கு பிளெஸ் பண்ணுவாங்க. வென் யூ சே லைக் 8 வயசில் உங்களுடைய அம்மா இல்லை அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் எங்களுக்கும் கஷ்டமாக இருந்தது. பட் நிறைய பேருக்கு நீங்கள் குழந்தைய அவங்களை கன்சிடர் பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் போய் பார்க்கும்போது அவங்க பையன் மாதிரி உங்களை வெல்கம் பண்ணுறதுலாம் எப்படி இருக்கு? எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அவங்க வீட்டில் போய் உங்களை வெல்கம் பண்ணுறது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களோட உண்மையான அன்பும் பாசமும் தான் எங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. அதே மாதிரி நாங்கள் இன்னும் அதிகமாக வேலை பார்க்கறதுக்கான மோட்டிவேஷனாகவும் அது இருந்திருக்கு. ஆக்சுவலி அதுக்கு ஈடு இணையே கிடையாது. ஆக்சுவலி இந்த ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, வீடியோஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஒர்க் ஆகுமா இல்லையான்னு சத்தியமாக எங்களுக்கு தெரியாது. வெளிப்படையாக சொல்லணுன்னா ஒரு வீடியோவை உருவாக்குறதுக்கு நாங்கள் அதில் அதிக அளவு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் தான். அப்போ தான் அந்த வீடியோ பண்ண முடியும். ஆனால் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு தானே அது சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லையாங்கிறதே நமக்கு தெரிய வரும். ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு எதுவுமே தெரிய வராது. அது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான். ஆனால் என்றைக்குமே நாங்கள் பணத்தை எங்கள் மனசுக்கு நெருக்கமாக வச்சு நாங்கள் பார்த்தது கிடையாது. அதனால் பெருசாக இது எங்களை பாதிச்சிருக்காதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் எப்போல்லாம் எங்களுக்கு மக்கள்கிட்ட இருந்து பாராட்டு இல்லைனா இந்த மாதிரி வரவேற்புலாம் கிடைக்குதோ அப்போல்லாம் அது அந்த சமயத்தில் ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. ஸோ லைக் தமிழ்நாடு பீப்புள் இல்லை, நிறைய பேருக்கு ஹர்ஷா சாய் யாருன்னா யாருக்குன்னு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியுமா? இங்க நிறைய பேர் உங்களை ஃபாலோ பண்றாங்க, பீப்புள் லவ்ஸ் யூ ஸோ மச்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் சில வீடியோஸ் பண்ணுறதுக்காக இங்கே வந்தோம். இனிஷியலாக எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே நமக்கு தமிழ்நாட்டில் ஒரு சேனல் இருக்குது, தமிழ்நாட்டிலேருந்து நமக்கு கமெண்ட்ஸும் வருது. எனக்கு தமிழ் படிக்க தெரியாதா, ஆனால் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். கற்றுக்கிட்டு இருக்கேன். தமிழ் கற்றுக்கிறதுக்காக ஒரு நாளில் சில மணி நேரங்களை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது ஒரு அழகான லாங்குவேஜ், எப்படி படிக்கிறதுன்னு தெரியல. ஆனால் நான் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தப்ப என் கூட ஒரு டிரான்ஸ்லேட்டரை கூட்டிகிட்டு வந்திருந்தேன். அதே மாதிரி என்னாலே சில வார்த்தைகளை தமிழில் பேச முடியும். ஸோ என்கிட்ட மக்கள் அவங்களோட அன்பை காட்டும் போதும் அப்ரிஷியேட் பண்ணும் போதும் இப்போ இந்த மாதிரி தான் லைக். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களோட அன்பு இருக்கு இல்லையா, அது வேற லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். வேற மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஹர்ஷா சாயுடைய ஜேர்னி நிறைய பார்த்துருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் வீடியோஸ் அந்த ரேண்டம் கிட்டுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தது, தட்ஸ் த மெயின் ஸ்பார்க் ஸ்டார்டட் ஃப்ரம் யூ. ஆர் அதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்பார்க் இருக்கா? அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன பிரேக் ஆச்சு? இந்த மாதிரி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஹெல்ப் பண்ணா அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் வருது, சீயிங் பீப்புள் ஹாப்பியை பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் வருதுன்னு எங்க பிரேக் ஆச்சு? இந்த மாதிரி சந்தோஷப்படுற உணர்வுங்கிறது சின்ன வயசுலேருந்தே எனக்குள்ள இருந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஓகே, எனக்குள்ளே அது இருந்திருக்கு. அதனால தான் நான் ஹெல்ப் பண்ணுறேன். தேவைப்படுறவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். எல்லாருக்கும் கிடையாது. யாருக்காவது ஏதாவது தேவை இருக்குது, அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படின்னா, வயசானவங்க, அவங்களுக்கெல்லாம் உதவணுங்கிறது சின்ன வயசுலேருந்தே எனக்குள்ளே ஒரு மாதிரி புஷ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு நாள் என்னாச்சுன்னா, என் வீட்டுக்கு பக்கத்தில் வயசான ஒருத்தர் மரத்தை வெட்டுறது, களையை பிடுங்கிறதுன்னு அந்த மாதிரியான வேலை பார்த்துட்டு இருந்தார். அதுவும் அவர் வெயிலில் பார்த்துட்டு இருந்தார். அதை பார்த்த பிறகு எனக்குள்ளே என்ன ஆச்சுன்னு தெரியல, ரொம்ப ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக போயிடுச்சு. அதனால் நான் வீட்டுக்குள்ளே போயிட்டு என்னோடய சேவிங்ஸ் எல்லாம் எடுத்து உடனே அங்கேருந்து ரகசியமாக அவர்கிட்ட, அது ஏன்னு தெரியல, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு மாற்றம் வந்துச்சு. அது எப்படின்னா, ஐயோ கஷ்டப்படுறார்,
அவர் பார்க்கவும் என்னோட தாத்தா மாதிரி தான் இருந்தார். ஸோ அதனாலேயே நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணி தான் பண்ணேன். இன்ஃபேக்ட் என் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கூட இதை பற்றி நான் சொல்லவே இல்லை. ஆனால் ஒரு சில நாட்களுக்கு பிறகு கூட எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, திடீர்னு ஏன் இப்படி சடனா ஏன் பண்ணோம் அப்படின்னு தெரியல, ஆனா பண்ணணும்னு தெரியல. தோணுது. இன்ஃபேக்ட் நான் இதை யார்கிட்டயுமே வெளியில் சொல்லலை. அதை அப்படியே நான் ரகசியமாக எனக்குள்ளேயே வச்சுருந்தேன். என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கே அது தெரியாது. ஆனால் ஏன்னு தெரியல, எனக்கு ஒரு சந்தோஷமான ஃபீலிங்கை அது கொடுத்தது. ஆனால் காலம் போக போக நான் என்னோட வாழ்க்கையை பர்பஸ்ஃபுல்லாக மாற்றிக்கணும்னு நினச்சான்ல, அதுக்கு நான் இந்த மாதிரியான வீடியோஸ் பண்ணுறது தான் முக்கியம். ஏன்னா நம்ம மற்றவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோன்னா இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணணும். ஹர்ஷா சாயால் எத்தனை பேரை ரீச் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஹர்ஷா சாய் ஒரு சாதாரண பையன்தான். அட்லீஸ்ட் யூ ஆர் சேஞ்சிங் த லைஃப்ல. இல்லை ஆனால் ஒரு சில பேர் இருக்காங்க. அதாவது இந்தியா ஒரு பெரிய கண்ட்ரி. உதாரணத்துக்கு சொல்லுவோமே, இந்தியா வந்து 140 கோடி பேர் இருக்கிற ஒரு கண்ட்ரி. அதில் அட்லீஸ்ட் ஒரு 10 கோடி பேராவது இந்த மாதிரி கஷ்டத்தில் தான் இருப்பாங்க. அதில் எத்தனை பேரை ஹர்ஷா சாயால் நேரில் சந்திக்க முடியும்? ஆனால் என்னால் இப்படி யாரையாவது இன்ஸ்பயர் பண்ண முடிஞ்சா கண்டிப்பாக கஷ்டத்தில் இருக்கிற நிறைய பேரை நம்மளால் ரீச் பண்ண முடியும். நம்ம உதவுறதுங்கிறது நல்ல விஷயம்தான் அப்படின்னு யாரோட மனசுலையாவது தோண வச்சிட்டோம்னா, மற்றவங்களுக்கு உதவணுங்கிற எண்ணத்தை நாம் அவங்களுக்கு வர வச்சிட்டோம்னா, அதுதான் நம்மளோட சக்ஸஸாக இருக்கும். நம்மளால் நிறைய பேருக்கு அப்படியே கொடுக்க முடியாது. அட் த எண்ட் கவர்மெண்ட்டாலேயே அது முடியாது. அதே போல் ஆஃப்டர் ஆல் ஹர்ஷா சாயும் ஒரு சாதாரண மனுஷன் தானே. நம்ம வீடியோஸ் வெளியில் வந்த பிறகு இம்பேக்ட் உருவாயிருக்குன்ற உங்களோட எண்ணம் உண்மை தானே? ஆல் ஓவர் த பிளேஸ் இம்பாக்ட் இருக்கு. ஹர்ஷா சாயுடைய வீடியோஸ் பார்க்கும்போது இப்படி பண்ற நம்மளால முடிஞ்சது. அட்லீஸ்ட் அமௌண்ட் வந்து குறைஞ்சிருக்கும். ஏதோ அவங்களால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணலாம். இந்த ஸ்டைல்ல வேற யாராவது வீடியோஸ் பண்ணி நீங்க பாத்திருக்கீங்களா? உங்க ஸ்டைல்ல இப்ப நிறைய பேர் பண்றாங்க. இப்போ அந்த சூட்கேஸ்ல காசை ஓபன் பண்ணி காட்டு. உங்களுக்கு தோணுதா இங்க ரீசன்ட் டைம்ல தமிழ்நாட்டுல பார்த்த பிறகு நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். என்ன போலவே ஒருத்தர் வீடியோ பண்றாருன்னு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ஆமா, அதுதான் நாம கிரியேட் பண்ண இம்பாக்ட். அதே மாதிரி நிறைய கிரியேட்டர்ஸும் கூட இந்த மாதிரியான வீடியோஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதில் எல்லாமே இருக்குது. சில தப்பான ஆங்கிள்ஸும் இருக்குது. சில பேர் வந்து ஃபாலோவர்ஸை அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக ஃபேக்கான கிவ்வேஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரியும் நடக்க தான் செய்யுது. இந்த சமயத்தில் நான் ஆடியன்ஸ் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு சிலர்லாம் நிறையவே பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா, நீங்கள் ஹர்ஷா சாயை சந்திக்கணும்னா எங்களுக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுங்க. I was about to ask you. ஏன்னா இது கேட்கலான்னு இருந்தேன். ஏன்னா உங்க பேரை யூஸ் பண்ணி நிறைய பேர் மிஸ் பண்றாங்க, மிஸ்யூஸ் பண்றாங்க. உங்க நம்பர் வந்து நான் வாங்கி தரேன், மீட் பண்ண வைக்கிறேன், மிஸ்யூஸ் பண்றாங்க. 2000 கொடுங்க அப்படி ஆயிருக்கு. ப்ளீஸ் யாருக்கும் அந்த மாதிரி அந்த பணத்தையும் கொடுக்காதீங்க. அதே மாதிரி என்னோட ஃபேன் பேஜஸில் கூட நமக்கு ஏகப்பட்ட ஃபேன் பேஜஸ் இருக்கு. ஆனால் அதில் கூட நிறைய விதமான அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஏதாவது உங்களோட பணம் சார்ந்த விஷயம் இருக்கும்னா, பொதுவாகவே பணம் சார்ந்த விஷயம் ஏதாவது இருக்கும்னா, தயவு செஞ்சு உங்களுக்கு முக்கியமான பணத்தை, நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை, அது ஆடோ இல்லை ஃபேன் பேஜோ என்னவா வேணா இருக்கட்டும், தயவு செஞ்சு அதில் பே பண்ணாதீங்க. ப்ளீஸ் அதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு டயட் பிளானா என்ன வச்சிருந்தாரு ஹர்ஷா சார்? என்ன சாப்பிடுவாரு? லைக் என்னெல்லாம் ஃபுட்டு கட் டவுன் பண்ணிருவாரு? லைக் ஸ்வீட்டே நான் எடுக்க மாட்டேன் அந்த கைண்ட் ஆஃப் அப்படின்னு இல்லை, நான் எல்லாமே ட்ரை பண்ணுவேன். எல்லாமே சாப்பிடுவீங்க? எல்லாமே சாப்பிடுவேன், கொஞ்சம் ட்ரை பண்ணுவேன். இங்க சென்னையில வெளியிலலாம் போனீங்களா? எங்கெல்லாம் போய் மீட் பண்ணீங்க? பீப்புள்ஸ் யாராவது மீட் பண்ணீங்களா? சென்னை வந்து யாரையாவது லைக் எனி பீப்புளை போய் மெயில் பண்றது? இன்னைக்கு கூட நாங்கள் ஒருத்தரை சந்திக்க போயிருந்தோம். ஒரு சின்ன பையன் இந்த தேங்காவோட மிச்ச மீதியை வச்சு பொம்மையை செஞ்சு தான் அதில் தான் அவன் சர்வை பண்ணுறான்னு கேள்விப்பட்டோம். அங்கேயும் வந்து நிறைய பேர் எங்களை மீட் பண்ணாங்க. மேபி எங்கள் டீம் கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க வீடியோஸ் தருவாங்க. அதுலேயும் அவங்க வந்து எப்படி மீட் பண்ணுவாங்க, எப்படி வாழ்த்துவாங்கன்னு நீங்கள் பார்க்கலாம். எங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்னவா இருந்ததுன்னா, ஒரு பெட்ரோல் வந்து ஃப்ரீயா கொடுக்கலாம். ஃப்ரெண்ட் யாராவது கேட்கறாங்கன்னா ஒரு 200 ருபீஸ் என்னால முடியுது பெட்ரோல் போட்டுக்கோ. நான் பெட்ரோல் பங்கே செட் பண்ணி பெட்ரோல் ஃபுல்லா ஃப்ரீயா கொடுக்குறேன்றது பெருசா பேசப்பட்டு ரொம்ப பெரிய வைரலான ஒரு வீடியோ நிறைய இருக்கு. அதுல பெட்ரோல் பங்க் ஃப்ரீ பெட்ரோல் வந்து ரொம்ப டிராஸ்டிக்கா வைரல் ஆச்சு. பட் நீங்க பண்ணும்போது அது எவ்வளவு சேலஞ்சிங்கா இருக்கு. ஒரு பெட்ரோல் பங்க் எடுத்து பெட்ரோல் கொடுக்கறது, பர்மிஷன்ஸ், டிஸ்டர்பன்ஸ் ஜாஸ்தி வரும். ஒரே சமயத்தில் நிறைய பேர் அங்கே வந்துடுவாங்க. அதனால அவங்க எல்லாரையும் கட்டுப்படுத்த கரெக்டான பிளான் இருக்கணும். பிளானிங் ரொம்ப முக்கியம். அப்புறம் இதை நாங்கள் உண்மையாக்கிறதுக்கு ரொம்ப கடுமையாக உழைச்சோம். இதில் நிறைய தடைகளும் வந்தது. ஆனால் கடைசியில் இது ரொம்ப அழகான ஒரு வீடியோவாக முடிவுக்கு வந்துச்சு. நிறைய பேருக்கு அது பிடிச்சிருந்தது.
எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. பெட்ரோல் விற்கிற ரேட்டுக்கு அது இப்போ அந்த மாதிரி ஆப்ஷன் இருந்தா அங்கேயே இருப்பாங்க எல்லாரும். ஸோ அது வந்து ரொம்ப வைரல் ஆச்சு. லைக் ஒரு ஹியூஜ் க்ரௌட் இருக்கும்ல, நீங்க இறங்கும் போது ஒரு ஹியூஜ் ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்து நீங்க இப்படி கை தூக்கினவுடனே சார் அண்ணையா அப்படின்னு கத்துற அந்த ஃபீல் இருக்கும் இல்லையா? அது வந்து வீட்டுக்கு போயிட்டு நீங்க ரியலைஸ் பண்ண மூமெண்ட் எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா ஒரு மாதிரி நிம்மதியாக ஃபீல் ஆகும். இங்கே நிறைய பேர் வந்து சிம்பிளாக அப்படியே என்ன சப்போர்ட் பண்ணுவாங்க. என் மேலே நாளைக்கு யாராவது பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தினா கூட அப்படியே அவங்க எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஹர்ஷா சாய் எப்படிப்பட்டவன், அவன் என்ன பண்ண ட்ரை பண்ணுறான்னு எல்லாருக்கும் தெரியும். பல வருஷமாக நாம் இந்த வீடியோஸை பண்ணிக்கிட்டு இருக்கோம். சிலர் எங்களோட எல்லா வீடியோஸும் ஃபேக்குன்னு வேற சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஆரம்பத்தில் நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஆனால் மக்களுக்கு தெரியும். ஏன்னா பல கிராமங்களுக்கு போய் பலதரப்பட்ட மக்களுக்கு முன்னாடி தான் நம்ம இந்த வீடியோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணுறோங்கிறத அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி தான் நம்ம வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இத்தனை வருஷங்களாக மக்கள் எங்களை நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதனால தான் மக்கள் எல்லாருமே எங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்காங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிட்டே ஆகணும். ஸோ உங்களுடைய மூவிஸ் வந்து வரப்போகுது. டைம் எடுக்கும். It takes time, but we people are waiting for it. நீங்க ஹீரோவா நடிக்க போறீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும்ல. உங்களை நிறைய பேர் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிற மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியில எனக்கு வந்து இந்த ஹீரோவுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிக்கும், இவரு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு இன்ஸ்பிரேஷன், அந்த மாதிரி எனி ஹீரோஸ் இருக்காங்களா? பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஆர் உங்களுக்கு பர்சனல் ஃபேவரட்? பர்சனலாக யாரை பிடிக்கும்னா எனக்கு ரஜினி சாரை ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்லை, ஆந்திர பிரதேஷ் அப்புறம் இருக்கிறவர்களில் எல்லாத்துலேயுமே அவர் தான் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஆட்களே அவரை பயங்கரமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஹர்ஷா சாயுடைய ஜேர்னிஸ் வந்து நிறைய பேசியிருக்கோம். நம்ம வந்து பேசும்போது அவர் எப்படி ஹெல்ப் பண்ணார், அவருடைய லைஃப் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எல்லாம் பண்ணுறதுலாம் இருக்குது. லவ் லைஃப் பற்றி நம்ம பேசணும். ஸோ நிறைய விஷயங்கள் எங்களுக்காக நீங்கள் சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய பர்சனல் லைஃப் பற்றி நிறைய சொன்னீங்க. எங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்காது. பட் நீங்களும் ரொம்ப அம்பலாக ரொம்ப கைண்ட் ஆட்டடா எங்ககிட்ட இவ்வளோ நேரம் நான் டார்ச்சர் பண்ணி கேள்வி கேட்கும்போது எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கிட்டே ஆன்சர் பண்ணி எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஆனால் நான் இதை சொல்லி ஆகணும், நீங்கள் இதை ஹோஸ்ட் பண்ண விதம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சில பேரை தான் நான் பார்த்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகுது. ஸோ லைக் 2:10. இப்போ லேட் நைட்டில் ட்ராவல் பண்ணுற பழக்கம் இருக்கா? ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. என்ன டைம் போய் தூங்க போவாரு? எப்போவுமே ஸ்கெடியூலை பேஸ் பண்ணி தான் நான் தூங்க போகிறது. இப்படி நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறோன்னா அடுத்த நாள் காலையில் நம்ம தூங்கி தான் ஆகணும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் ஸ்லீப் பேட்டர்னில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஆனால் 1 or 2 டேஸில் அது மறுபடியும் சரியாயிடும். சில பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, அவங்க சில வார்த்தை உங்களை பிளஸ் பண்ணியிருப்பாங்க. Have you felt you are so blessed? அது நல்லாயிருக்கும். சில சமயங்களில் அவங்க சிரிப்பை பார்க்கறது, அப்புறம் சில சமயங்களில் சந்தோஷத்தில் அவங்க அழுகிறது, இதெல்லாம் நடக்கும்போது அவங்க முகத்தை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். Have you ever felt happy tears? You got happy tears? சில சமயம் வந்திருக்கு. அது ரொம்ப சந்தோஷமாக ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைங்காக நல்லா இருக்கும். ஏன்னோ நம்ம ஒரு விஷயத்த சாதிச்சிட்டோங்கிற ஃபீலிங் இருக்கும் இல்லையா, அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல இன்னும் க்ரௌட் அதிகமாகிடும் நினைக்கிறேன். நைட்டு 2 மணிக்கு நம்ம ஹர்ஷா சாய் அங்கேயே பார்த்துட்டாங்க, சென்னை ஏர்போர்ட் கிட்டேயே. அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வந்து உங்களை ஒரு ஃபோட்டோவாவது எடுத்துருந்தா ஒரு கேங் வந்தாங்க. சம் பீப்புள் இங்கே டீ குடிக்கலான்னு வந்தாங்க, அவங்க ஃபோட்டோ எடுத்தாங்க. எல்லாமே இனிஷியலி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது வச்சு தான் இருக்குது. ஹர்ஷா சாய்க்கு நீங்கள் ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்க யார்? உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண பர்சன் எனக்கு ஸ்பெஷலாக தோணும்ல, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண பர்சன் யார்? எனக்கு தெரிஞ்சு அது என்னோட அப்பா தான். Newly launched Vivo V40 series now available at Purvika. Visit your nearby Purvika showroom.